ராஜ்காட் அப்படிங்கிற காந்தி சமாதியில் ஒரு அட்டாக் நடக்குது ராஜீவ்காந்தி மேலே 1986. நாங்கள் போய் சேர்ந்த அடுத்த ஆண்டு நினைக்கிறேன். இந்திரா காந்தி அவர்களுடைய அசாசினேஷன், அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு சிறப்பு குழு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பாரா கமாண்டோஸ் தான் முதல்ல மிலிட்ரி சேர்ந்தவர்கள். அவங்க தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க டெம்பரரியாக. பட் மிலிட்ரி சேர்ந்தவங்ககிட்ட இது இருக்கக்கூடாது, போலீஸ் சேர்ந்தவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷன். போலீஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோன்னா அவர் ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப், அதாவது பலவிதமான இடங்கள்ல இருந்து பலவிதமான ஸ்டேட்லேருந்து சிறந்த அதிகாரிகளை வரவழைத்து அப்படியே ஒரு குழு தயார் பண்ணுறாங்க. அந்த குழுவை இப்போ தயார் பண்ணது டாக்டர் சுப்பிரமணியம் பெரிய வேலை பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பொறுத்தளவில் 3 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. என்ன, கேவிஎஸ் மூர்த்தி என்பவர், ரவி சவானி என்பவரை கூப்பிட்டாங்க. கேவிஎஸ் மூர்த்தி இல்லை நான் வரவில்லை என்று மறுத்துவிட்டார். நானும் சவானியும் இன்டர்வியூக்கு சென்றோம். அந்த இன்டர்வியூ போர்டில் 3 டிஐஜி இருந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. டாக்டர் சுப்பிரமணியம் அப்போ எங்களை சந்திக்கவில்லை. பின்னாடி நாங்கள் செலக்ட் ஆனோம் தெரிஞ்சோம். பெரிய சந்தோஷமாக போச்சு. அந்த செலெக்ஷனுக்கு அப்புறம் நான் அவருடைய வீட்டு பிரைம் மினிஸ்டர் ஹவுஸில் நான், விஜயராமன் என்ற என்னுடைய தோழர், என்னுடைய பேட்ச்மேட், அவர் மிகச்சிறந்த அதிகாரி, ஒரு எங்கள் பேட்சிலே பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் வாங்கின முதல் அதிகாரி. இந்த சாம்பல் என்ற இடத்தில் டெக்காய்ட்ஸ் எல்லாம் நிறைய கொள்ளையர்கள் எல்லாம் சுட்டு கொண்டதில் அவர் பெரிய, அவர் நானும் பிரைம் மினிஸ்டர் இருக்கோம். ஏன்னா அவர் விஜய் என்று கூப்பிடுவார், அவர் ராமன் என்று கூப்பிடுவார். ஏன்னா அவர் பேரும் விஜயராமன். ராஜீவ்காந்தி இப்படி தான் கூப்பிடுவார் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸில். அங்கே இருக்கும் பொழுது ராஜ்காட் அப்படிங்கிற காந்ி சமாதியில் ஒரு அட்டாக் நடக்குது ராஜீவ்காந்தி மேலே 1986. நாங்கள் போய் சேர்ந்த அடுத்த ஆண்டு நினைக்கிறேன். அந்த அட்டாக் நடக்கும் பொழுது கோர்பச்சோ என்பவர் யுஎஸ்எஸ்ஆர்னுடைய தலைவராக இருக்கார். அவர் பிரசிடென்ட். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ராஜீவ்காந்தியோட தன்னுடைய தாக்கத்தை சொல்கிறார். நான் ரஷ்யாவுடைய பெஸ்ட் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு தர தயார், ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அந்த டைமில் யூரோப்பில் இன்னொரு ட்ரைனிங் ஆஃபர் வருது. இதுக்கு நடுவில் ராஜீவ்காந்தி அவர்கள் நியூசிலாந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்போ அவசரமாக டெல்லிக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வரவழைக்கிறாங்க, ஃபாரின் எக்ஸ்பர்ட். இடத்துல ஒரு ட்ரைனிங் நடக்குது. ஒரே ஒரு அதிகாரி, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர், அவருக்கு 3-4 நாளில் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த அதிகாரி நியூசிலாந்து வராரு. அப்போ நான் நியூசிலாண்டுக்கு ஏற்கனவே போயிட்டேன். நான் ஆக்லாந்து அப்படிங்கிற இடத்துல நான் பார்க்குறேன். திரும்பி வந்தோடனே ப. சிதம்பரம் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹோம், அவரும் ராஜீவ்காந்தியும் ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. என்னை அவர்கள் யார் தேர்ந்தெடுத்தாலும் இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. எப்படி எஸ்பிஜிக்குள்ளே எப்படி தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குரூப்பில் நான் ஒரு 4-5 இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, மொத்தம் 6 பேர் இருந்தோம் இந்த குழுவில். அவங்க 2 பேர், நாங்கள் 8 பேர் தான் அந்த ரூமில். அவர் சொல்கிறாரு, ராஜீவ்காந்தியாக முதல்ல திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, இது ஒரு டஃப்பான ட்ரைனிங், உங்களால் செய்ய முடியும் என்று நம்புகிறேன், இது நேஷனல் பிரஸ்டீஜ் அப்படின்னு சொல்கிறாரு.